ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம், வணக்கம், வந்தனம், சுபதினம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நான் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசின ஒரு உணர்ச்சிகரமான பேச்சு. அது என்ன புஸ்தகம்னா நிர்குணம் என்ற ஒரு வில்லேஜ், அதை பற்றி அங்கே வசித்த தண்டபாணி என்ற ஒருவர் எழுதிய ஒரு அருமையான புத்தகம். அதை பற்றி நான் பேசினது, உணர்ச்சிகரமாக பேசினது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்க்கலாமா? திரு எஸ்பி காந்தன் அவர்கள் பேசுவார். அவர் பேசுறதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஒரு சிறிய ப்ரொஃபைல் நான் சொல்லிடுறேன். அவர் ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர். பல தசாப்தங்களாக நம்ம எல்லாம் மனதார சிரிக்க வைத்து கொண்டிருக்கும் தமிழகத்தின் ஆகச்சிறந்த டிராமா ட்ரூப் கிரேசி கிரியேஷன்ஸ், அந்த கிரேசி கிரியேஷன்ஸோட ஃபவுண்டர் டைரக்டர் சார் தான். நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீசையானாலும் மனைவி, மேரேஜ் மேட் இன் சலூன், அலிபாபாவும் 100 வாட்ஸ் பல்பும், இது எல்லாத்தையும் மீறி 1000 ஷோக்களுக்கு மேலே போய் நம்மளை சிரிப்பு கடலில் ஆழ்த்திய சாக்லேட் கிருஷ்ணா போன்ற அனைத்து நாடகங்களுக்கும் டைரக்டர் சார் தான். கிரேசி கிரியேஷன்ஸோட எல்லா ஸ்டேஜ் பிளேஸ், எல்லா டிவி சீரியல்ஸ் எல்லாத்துக்குமே டைரக்டர் அவர் தான். அவர் வெறும் ஸ்டேஜ் பிளேஸ், டிவி சீரியல்ஸ் மட்டும் டைரக்ட் பண்ணுறது கிடையாது, ஏகப்பட்ட ஆவணப்படங்கள் எடுத்திருக்காரு. அவர் சமுதாயம் சார்ந்த, அதாவது ஆஸ்மாவிலிருந்து விடுதலை, குழந்தை வளர்ப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுதல், பெண்களுக்கான நீரிழிவு நோய், இந்த மாதிரி பல சமுதாய நலன் சார்ந்த சில ஆவணப்படங்கள் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இசை மீது அவர் கொண்ட ஆர்வத்தினாலும் அவர் இருக்கக்கூடிய ஞானத்தினாலும் திரு ஜிஎன்பி, பழனி சுப்பிரமணிய பிள்ளை, லால்குடி ஜெயராமன், டி பிருந்தா, எம்எல்வி, ராம்நாத் கிருஷ்ணன், தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன், எஸ் ராஜம், ஏ கன்னியாகுமரி, இப்படி பல இசை ஜாம்பவான்கள் பற்றி, அவங்களோட ஆராய்ச்சி வேலைகளை பற்றி, ரிசர்ச் ஒர்க்ஸ் பற்றி ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ரி சார் பண்ணியிருக்காங்க. திரு கே பராசரன் அவர்கள், அட்டார்னி ஜெனரல், ஃபார்மர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா திரு கே பராசரன் ஐயா அவர்கள், டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள், ஸ்ரீமதி YGP டீன் PSVB குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ், அவங்க இப்படி மகோன்னதமான மனிதர்கள் பல பேரை பற்றி சார் ஆவணப்படங்கள் எடுத்திருக்காங்க. பல நிறுவனங்களுக்காக ஆவணப்படங்கள் சார் பண்ணியிருக்காங்க. பிரமஸ்ரீ TS பாலகிருஷ்ண சாஸ்திரிகளோட புதல்வர் இவர். அப்படிங்கிறதுனால இவருக்கு நேச்சுரலாகவே ஆன்மீகத்தின் மீது ஒரு பெரிய நாட்டம் உண்டு. அதற்கான ஒரு டெஸ்டிமோனி தான் அவர் எடுத்திருக்கக்கூடிய ஆன்மீகத்தின் மீதான டாக்குமெண்ட்ரிஸ். அதாவது ஆத்மஞானி சிவன் சார், பிரம்மஞானி சேஷாத்ரி சுவாமிகள், மகாபெரிவா மணிமண்டபம், இதெல்லாம் பற்றி பல டாக்குமெண்ட்ரி சார் பண்ணியிருக்காங்க. கலா சேவா பாரதி, குறும்பட வித்தகர், நாடக கலா சிகாமணி, இப்படி பல விருதுகள் வாங்கியிருக்காங்க. ஒருத்தரோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம படிக்கும்பொழுது முதல்ல அவங்கள பற்றி தான் சொல்லுவாங்க. ஆனால் சாரோட ப்ரொஃபைல் படிக்கும்பொழுது முதல்ல அவரோட நண்பர் குழாம் பற்றி சொல்லுவாங்க. சாரை பற்றி நாங்கள் அதுக்கப்புறமா தெரிஞ்சிட்டது ஒரு விஷயம் என்னென்னா, 1998 அவரோட ஆத்ம நண்பர் ஒருத்தர் அவரோட கைப்பட வரைஞ்சு கொடுத்த ஒரு இருமுடி பைய தான் இன்றைக்கும் 37-38 வருஷம் கழித்து அவர் சபரிமலைக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த ஆத்ம நண்பர் நாடக மேதை திரு கிரேசி மோகன் அவர்கள். இப்போ சாரை பேசும்படி அன்போடு அழைக்கிறோம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், அரங்கில் இருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம், வணக்கம், வந்தனம், சுபதினம். நான் லைஃப்பில் பகவான்கிட்ட கோவப்பட்ட நாட்கள், தருணங்கள் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஞாபகம் இல்லை. ஒன்றே ஒன்று ஞாபகம் இருக்குது. நான் பகவான்கிட்ட ரொம்ப கோவப்பட்டது இப்போது இங்கே உட்காந்துட்டு இந்த நிர்குணம் பற்றி அண்ட் இந்த புஸ்தகத்தை பார்த்த உடனே, படித்த உடனே பகவான்கிட்ட ரொம்ப கோவப்பட்டேன். இந்த நிர்குணத்தில் என்னை பிறக்காமல் பண்ணிட்டே பகவானே அப்படின்னு நான் ரொம்ப கோவப்பட்டேன். இது ஏன்னாக்க ஒவ்வொரு பேஜ்லேயும் அந்த அந்த கிராம மனம் அது அப்படியே நிற்கிறது. எங்களுக்கெல்லாம் ஏன் தெரியாதுன்னா, எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் அப்பா TS பாலகிருஷ்ண சாஸ்திரிகளுக்கும் அது தெரியாது. ஏன்னாக்கா T ஸ்டாண்ட்ஸ் ஃபார் திருவிடை மருதூர், கும்பகோணம் பக்கத்தில். அதில் ஏர்லி 1900s எங்கள் தாத்தா சாம்பமூர்த்தி கணபாடிகள், அவர் பெரிய உபன்யாச வித்தகராக இருந்தார். அவருடைய அப்பா வெங்கட சுப்பிரமணிய கணபாடிகள், அவர் சாகிறதுக்கு முன்னாடி, அப்பா நீ இங்கே கிராமத்தில் உட்காந்துட்டு உபன்யாசம் பண்ணேன்னா ஒன்றும் பிழைக்க முடியாது, பட்டணத்துக்கு போன, பட்டணம்னா என்னன்னா மெட்ராஸ்.
ஸோ 1900ஸ்லேயே குடும்பத்தோடு எங்கள் தாத்தா வந்து பொரசவாக்கத்தில் வந்து செட்டில் ஆகிட்டார். எங்கள் அப்பா பிறந்ததே பொரசவாக்கத்தில் தான். எங்களுக்கு இதெல்லாம் வந்து கனவு. அந்த கனவை தான் நான் இந்த புக்கை கையில் வந்ததுலேருந்து ரொம்ப ஆனந்த கனவாக கண்டுருக்கேன். ஒவ்வொரு பேஜிலையும் எவ்வளோ நல்ல விஷயங்கள். எங்கள் அப்பா சொல்லுவார், எல்லாருக்கும் வராத கலைகள் அப்படின்னா எழுதுறது, பாடுறது, நடிக்கிறது, நடனம் ஆடுறது, ஏன் நான் சொல்லிக்கிறேன் டைரக்ட் பண்ணுறது கூட வச்சுக்கலாமே. அது பூர்வ ஜன்ம புண்ணியத்தை பேஸ் பண்ணி பகவான் சில பேருக்கு தான் கொடுப்பான்னு எங்கள் அப்பா சொல்வார். அந்த பூர்வ ஜன்ம புண்ணியம் தண்டபாணி அவர்கள் மிகவும் அதிகமாக செய்திருக்கிறார் என்றால் இந்த புஸ்தகம் இதற்கு ஒரு அறிகுறி. ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், அது எழுத முடியுமா? லெட்டரில் அப்போல்லாம் வந்து கார்டு இன்லைன் லெட்டர்லாம் எழுதினோம், இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. எழுதுகிறோம், எங்கே வாட்ஸ்அப்பில் எழுதுகிறோம், இமெயில் எழுதுகிறோம். இதெல்லாம் எழுத்துன்ற சேர்த்துக்கே கிடையாது, இதுதான். ஏன்னா ஆஸ் அ டைரக்டர் சொல்லுவாங்க, ஒரு டைரக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்டையோ ஒரு சினிமா ஒரு ஆர்டிஸ்டையோ போய் கதை சொல்லணும்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, நல்ல டைரக்டர்னா அந்த படம் அப்படியே அவங்க முன்னாடி தெரிகிற மாதிரி வாயால் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நிர்குண கிராமம் அப்படியே தெரிகிற மாதிரி அவர் எழுத்துக்கள் எனக்கு காண்பித்திருக்கிறது. எனக்கு நிஜமாவே அதுதான் சொல்கிறேன், சுவாமிகிட்ட ரொம்ப கோவப்பட்டேன், இங்கே பிறக்காம போயிட்டேனே அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் பிறக்காமல் போயிட்டேனேன்னு. அக்ரஹாரம் அதை பற்றி எழுதியிருக்கார். ஜென்ரலாகவே நான் கேள்விப்பட்டவருக்கும் எல்லா கிராமத்துலேயுமே அது ஒரு பிரில்லியண்ட் வழக்கம். இந்த கோவில்கள், அது பிள்ளையார் கோவில், நார்மலாக சாஸ்தா கோவில் இருக்கும், ஐயனார் கோவில்னு சொல்லுவோம், அதான் காவல் தெய்வம், அம்மன் முண்டகண்ணி அம்மன், அண்ட் சிவன் கோவிலும் பெருமாள் கோவிலும் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் இருக்கும். அக்ரஹாரம், ஹாரம்னா நான் கேள்விப்பட்டவருக்கும் மாலை. ஸோ ஒரு சிவன் கோவிலையும் ஒரு பெருமாள் கோவிலையும் சேர்த்து போடப்பட்ட மாலை தான் அக்ரஹாரம்னு சொல்லுவாள். அந்த அக்ரஹாரை பற்றி எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார். இதில் அங்கே இருக்கிற அக்ரஹாரத்தில் இருக்கவாலாம் வந்து பிராமணத்துவம் பண்ணுவாங்க, அவள் வந்து அதில் இருக்கவா வந்து நிறைய இதெல்லாமும் வேலைக்கெல்லாம் போவாங்க. எல்லாத்தையும் தவிர எல்லார் வீட்டிலேயும் ஒரு ஏர் இருந்ததுன்னு எழுதியிருக்கார். அதை வந்து எனக்கு என்ன ஞாபகப்படுத்துறதுன்னா, எங்கள் அப்பா ஆவணி ரோகிணியில் பிறந்தவர், அதனால தான் அவருக்கு பாலகிருஷ்ணன் பேர். அவர் போன 2003 போனார். அந்த மறு வருஷத்துலேருந்து அந்த ஆவணி ரோகிணியில் நம்ம காஞ்சி பெரியவா, எந்த பெரியவாவாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அங்கே போய் பிக்ஷாவந்தனம் பண்ணுறது வழக்கம். போன வருஷம் அவர் பிக்ஷாவந்தனம் பண்ண போகும்போது கார்த்தாலே போயிட்டு இந்த மாதிரி பிக்ஷாவந்தனம் பண்ணுறோம் ஏற்றுக்கணும்னு சொல்லும்போது அவர் என்கிட்ட சொன்னார், இந்த இடத்துல ஒரு கன்வென்ஷன் நடந்துட்டுருக்கு, அது என்னன்னு போய் பாருன்னு என்கிட்ட சொன்னார். அது என்ன தெரியுமா? வேத பாடசாலை பசங்களெல்லாம் கூட்டுன்னு வந்து அவங்களுக்கு ஏற்பிடிக்க கற்றுக் கொடுத்தல். ஸோ அவர் சொன்னார், எல்லா வேத பாடசாலை பின்னாடியும் ஒரு நெல் வயல் வைக்க சொல்லியிருக்கேன், பசங்க வந்து வேதத்தோடு அவங்க சிலபஸில் ஏற்பிடிக்கிறதும் கற்றுக்கணும்னு. அதை இதில் பார்த்தோன்னு தெரிஞ்சுது. ஒவ்வொரு அக்ரஹார வீட்டிலையும் எல்லாம் இருக்கிறதோடு சேர்த்து ஏரும் கலப்பையும் இருந்தது. ஸோ அது வந்து அந்த விவசாயம் எல்லாரோடையும் கலந்தது. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல யார் இருப்பா? கொச்சையா சொல்ல, ஐருங்க தான் இருப்பாங்க, பிராமின்ஸ் அப்படிம்பாங்க. பிராமின்ஸ், அந்த பிராமின்ஸ் தான் இருக்காங்க. அதனால ஏறு இருந்தது. அது எவ்வளோ பெரிய விஷயம். திருவங்காடுன்னு சொல்கிறோம், இப்போ கூட அங்கே வந்து புதக்ஷேத்திரம், அங்கே வந்து கும்பாபிஷேகம் ரீசெண்டாக நடந்தது. ஏன் வெண்காடு? அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற அந்த ஹோமமும் அந்த பூஜையும் அந்த புகை மேலே போய் சூழ்ந்துக்கிறது, அதனால தான் அது வெண்காடுன்னு சொன்னார். அந்த மாதிரி தான் அந்த அக்ரஹாரங்கள் இருந்தன. அந்த கோவில்கள், அந்த பிள்ளையார் கோவிலை பற்றி எழுதியிருக்கார். மழை பெய்யலைன்னா பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணால் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கார். எனக்கு என்ன ஞாபகம் வருது, சேஷாத்திரி சுவாமிகள் இங்கே இருக்கார், அவரை பற்றி நான் படம் பண்ணக்கூடிய பெரிய அருள் எனக்கு கிடைத்தது. சேஷாத்திரி சுவாமிகள் பிறந்த அந்த வீடு வழூர் இன்னும் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, தீர்த்தம். அந்த குளத்தோட என்னன்னா, அது இது வரைக்கும் வத்தினதே கிடையாது. ஏன்னா அது வத்துறா மாதிரி இருந்தால் மழை பெய்யும். எனக்கு வந்து இதை படித்த உடனே அதுதான் ஞாபகம் வந்தது.
ரொம்ப அருமையாக இருந்தது. ப்ளஸ் நாங்கள் விட்டு போன அந்த விளையாட்டுகள், கல்லா மண்ணா, ஓடி பிடிச்சி விளையாடுறது, இதெல்லாம் வந்து எந்த ஊரில் இருந்தாலும் விளையாடி இருக்கோம். அது அவளும் விளையாடினாங்கிறது கேட்கும்போது அருமையாக இருந்தது. குளம், நம்ம எங்கே குளம், கபாலி கோவிலில் குளம் இருக்குது. யாராவது இடுப்பில் குடத்தை வச்சுன்னு கபாலி கோவில் குளத்தில் போய் தண்ணி மொள்ள முடியுமா? ஒவ்வொரு பெண்ணும், அங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் இடுப்பில் குடத்தை வச்சுட்டு போய் அழகாக பேசிகிட்டே போய் அந்த குளத்தில் தீர்த்தம் எடுத்துன்னு வருவாங்கிறது ரொம்ப அழகான சமாச்சாரம். அது குழந்தை இருக்கும் பெண்கள் வந்து ஒரு இடுப்பில் குழந்தைய வச்சுன்னு இன்னொரு இடுப்பில் குடத்தை வச்சுன்னு போவாங்கிறது எவ்வளோ கலர்ஃபுல். அப்படியே பெயிண்டிங் கொண்டு வந்து நிறுத்திருக்கார், அப்படியே ஏற்ற மாதிரி. அது சாதாரண விஷயம் அல்ல. நான் சொன்ன மாதிரி பெரிய பூர்வ ஜென்ம புண்ணியம் அவருக்கு அந்த இருக்கிறது. அதனால தான் அது கொண்டு வந்து நிறுத்த முடியுது அந்த இடத்துல. இன்னொன்று, இந்த நேம்ஸ் இன்றைக்கி நான் பார்த்தேன், எத்தனை பேர், அது எல்லார் நேம்ஸும் அதில் இருக்குது. எவ்வளோ அழகாக ஒவ்வொருத்தரையாக ஞாபகம் வச்சுண்டு அவளுக்கே இதை படித்தோன்னா ஓஹோ நம்ம இப்படி இருந்திருக்கோம் போல இருக்கேன்னு தெரிகிற மாதிரி எவ்வளோ நேம்ஸ் அங்கே பிறந்து அங்கே விஷயங்கள் செய்தவர்களுடைய ஒவ்வொரு சாப்டர்லேயும் எவ்வளோ பேர். பிரமாதம். இந்த படங்கள், இது வந்து வெறுமை அவரே வந்து தன்னுடைய தமிழ் எழுத்து மூலமாக நமக்கு படம் போட்டு காமிச்சிட்டார். அந்த காமிச்ச அவர் படத்தை அவங்க தத்துரூபமாக படங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அரிய பொக்கிஷம். இதை நிச்சயமாக எல்லாரும் வீட்டில் வச்சுட்டு, நம்ம மாத்திரம் இல்லை, நம்ம வீட்டில் வர நண்பர்கள், உறவுக்காரர்கள், நம்மளுடைய அடுத்த சந்ததி, எனக்கே இது தெரியலன்னா அடுத்த சந்ததிக்கு எங்கே தெரியும்? அவளுக்கெல்லாம் என்ன தெரியும்? அவளுக்கெல்லாம் வந்து டிவி தான் தெரியும், அவளுக்கு தான் வாட்ஸ்அப் தான் தெரியும், அவளுக்கெல்லாம் மொபைல் தான் தெரியும். அவளுக்கு இது தெரியாமல் போயிடும். இது ஒரு பொக்கிஷம். எல்லா ராட்லையும் இதை வச்சுண்டு நம்ம படிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம நண்பர்களும் உறவினர்களும் நம்ம அடுத்த ஜெனரேஷனும் இதை படிக்க வைக்கணும்னு நான் கேட்டுண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி சார். சார் நாங்கள் வந்து முதல்ல பார்த்தது வந்து சொன்னால் ரொம்ப செரண்டிபிட்டியாக இருக்கும். சார் நாங்கள் முதல்ல பார்த்தது வந்து வழூர் சேஷாத்ரி சுவாமிகள் கோவிலில். அங்கே தான் வந்து முதல்ல பார்த்தோம். அது வந்து நாராயணமூர்த்தி தாத்தா அவர்கள் தான் வந்து அந்த புத்தகத்தை பண்ணார். அந்த வழூர் கோவில் கும்பாபிஷேகத்தும் போது தான் சாரை முதல் தரையாக அப்பா வந்து மீட் பண்ணார். அது சாருக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பில்லை. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி ஒரு விழா பண்ணுறோம் சார் அப்படின்னு ஏதோ ஒரு தெய்வ கிருபையில், அது சேஷாத்ரி சுவாமிகளே சேர்த்து வச்ச ஒரு பாண்டு தான் நினைக்கிறோம். அவரை நாங்கள் போய் கேட்குற மாதிரி இருந்தது. ரொம்ப வாஞ்சையோட, ரொம்ப நட்புணர்வோட எங்களுக்காக வந்து வரேன்னு சொன்னார். இன்றைக்கி அவருக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கமிட்மெண்ட் இருக்குது இப்போது, விச் வி ஆல் நோ, எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு கூட கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிவிட்டு இப்போ நமக்காக வந்து இங்கே இருக்கார். ரொம்ப நன்றி. நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த புஸ்தகம் உங்கள் எல்லார் வீட்லேயும் இருக்கணும், எல்லாரும் படிக்கணும். அது எங்கே கிடைக்குங்கிற டீட்டெயில்ஸு எங்கே இருக்குது பாருங்க. ஓகே, சுபதினம்.